ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்தீஸ் ஃபோட்டோ பக்கெட். இந்த வீடியோவில் நம்ம 5 ஹேக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பட் யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? வாங்க பார்ப்போம். பொதுவாக நம்ம கடையில் எந்த கடையில் டாய்ஸ் வாங்கினாலுமே இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவர் போட்டு தாங்க வரும். ஸோ ஜிப் போட்டு லாக் பண்ணி வரும். இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க முடியாது இல்லையா கடைசி வரைக்கும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது எப்படியும் கிழிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி கொட்டி வைக்கிறது உண்டு எங்கள் வீட்டில். ஸோ இந்த பாஸ்கெட்டில் எல்லாமே கலந்து மிக்ஸப்பாக இருக்குது. தனித்தனியாக வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த ஒரு குட்டி பாக்ஸ் டைப்பில் இருந்துச்சுங்க. முன்னாடி வச்சுருந்தேன், ஜிப்போடு தான் இருந்துச்சு. பட் பிள்ளைங்க அதையுமே என்ன பண்ணிட்டாங்க, விளையாண்டு இழுத்து அதை வந்து பிச்சு போட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா சூப்பராக சொல்யூஷன் ஒன்று இருக்குது. ஜிஆர்டி கவர் தாங்க இது. கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும். கண்டிப்பாக வேஸ்ட்டாகவே நம்ம நிறைய பேர் வச்சுருப்போம். ஸோ இதில் ஜிப் வந்துட்டு வருது. இது நமக்கு தேவையில்லை, ஜிப்பு சரியில்லை அப்படின்னாலும் தூக்கி போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் இந்த டாய்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வைக்க போகிறேங்க. ஆமாம். ஸோ இதில் வந்துட்டு வைக்கும்போது இதில் மிஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் மிஸ் ஆகிறது வாய்ப்பு இல்லை. ஜிப்பும் அவ்வளோ ஈஸியாக போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. சப்போஸ் ஜிப்பே போயிடுச்சுனாலுமே தூக்கி போட்டுடலாம். நான் கூட இந்த மைக்கா கவர், பாலித்தீன் கவர்லலாம் கூட போட்டு எடுத்து வச்சுருந்துருக்கேங்க. பட் அது பார்க்குறதுக்கு ரொம்ப கன்றாவியாக இருக்கும். பட் இது வந்துட்டு ரொம்பவே நீட்டாக டீசெண்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ பிள்ளைங்கக்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அந்த கிச்சன் செட்லாம் தனியாக ஒரு கவர்லையும், அதுக்கப்புறம் இந்த பிளாக் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வரும் இல்லையா, அதை ஒரு தனி கவர்லையும் போட்டு அவங்க பாட்டுக்கு லாக் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கா இல்லையான்றதை தெரியப்படுத்துங்க. இதில் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குன்றது தெரியாமல் நானும் நிறைய தெரியாமல் தூக்கி எறிஞ்சிட்டேங்க. சப்போஸ் நீங்களும் இந்த மாதிரி தூக்கி எறிகிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா போட வேண்டாம். இந்த மாதிரி விஷயத்துக்காக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக யூஸ் பண்ணலாம். வீட்டிலையே ரொம்ப நீட்டாக, காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக, ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு ஹேக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? ரீசெண்டாக இப்போ ஒடிசாக்கு போயிருந்தப்போ இந்த ஹேக் நான் யூஸ் பண்ணேங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நார்மலாகவே நான் ஹேண்ட்பேக்கில் தான் இந்த மாதிரி அக்சசரிஸ் திங்ஸ் எல்லாமே போட்டு வைப்பேன், தேவைன்றப்போ எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. பட் இதில் இது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய பொருள் தேவைப்படும் இல்லையா, அதெல்லாம் வைக்கும்போது இது வந்து மிக்ஸ்அப் ஆயிரும், எனக்கு எடுக்க முடியாது. ஸோ இந்த தடவை வந்துட்டு ஃப்ளாஸ்கோட கவர் எடுத்துக்கிட்டேன். இது சின்ன கவர் தான், பெரிய கவரும் இருக்குது, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கவர் வந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே இந்த திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நீள் வாக்கில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கலாம். சின்ன சின்ன குட்டி குட்டி பொருள்லாம் ஹேண்ட்பேக்லேயும் இந்த மாதிரி நீளமாக இருக்கக்கூடியது, இந்த கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டம் எல்லாமே இதில் போட்டு வச்சோம்னா சேஃபாக இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்களே நினைப்பீங்க. எங்கள் வீட்டில் எந்த மூலையில் பார்த்தாலும் இந்த ஸ்கெட்ச் பென்ஸ் இருக்குங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் ஒத்துக்கிறேன், நான் ப்ராப்பராக எடுத்து வைக்கணும். நான் எடுத்து வச்சாலுமே பிள்ளைங்க தூக்கி எறிஞ்சிடுறாங்க. ஏன்னா இது வந்து கவர் இல்லாமல் இருக்குது. கவரோடு இருக்கிறது தனியாக வச்சுருக்கோம், கவர் இல்லாமல் சிலது எக்ஸஸாக இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்துட்டு யோசித்தேன் நான். ஸோ இதை ஏற்கனவே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், இருந்தாலுமே சொல்லிடுறேன். நான் நைசில் டப்பா எடுத்திருக்கேங்க. நான் இந்த நைசில் டப்பாக்கு நான் கவர் எடுக்கலை. ஏன்னா அது தனியாக தெரியும், பிள்ளைங்க ஈஸியாக எடுத்துருவாங்க. ஸோ இப்படி இருந்தால் அவங்களுக்கு தெரியாது, மற்ற பவுடர் டப்பாஸோடு சேர்த்து வச்சுருவேங்க நான். அப்படி தான் இப்போ ஒரு 10-15 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாருமே எடுக்கலை, எடுத்து அங்கங்கே தூக்கி எறியவும் இல்லை, எனக்கு வேலையும் மிச்சம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு சொல்லுங்கள். அடுத்த ஹேக் தேங்காய் எண்ணெய் பாட்டிலுக்காக தாங்க. ஆமாங்க, எங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்துட்டு அதை ஒழுங்காக ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை தள்ளி விடுறதும், அதை எடுத்து வடிய விடுறதும் இந்த வேலையாக இருக்கும். ஸோ கேப்பும் உடஞ்சிரும். அதுக்கு பதிலாக தான் நாங்கள் இந்த ஹேக்கை வந்துட்டு பயன்படுத்திகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா டயத்துலலாம் வந்திருக்கோம் இல்லையா, நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, சானிடைசரு. ஸோ அந்த சானிடைசர் பாட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். சானிடைசர் டப்பா தான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை வாஷ் பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எது பம்ப் பண்ணுற மாதிரியான பாட்டில்ஸ் எது இருந்துச்சுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நாங்கள் ரீஃபில் பேக் மாதிரி தான் வாங்குவோம், பாட்டிலில் வாங்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் ரீஃபில் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து அப்பப்போ எண்ணெய் வடியுது நம்ம தொடச்சிட்டே இருக்க வேண்டியது இல்லை. ஒரு தடவை கூட நான் தொடச்சதில்லை. அது இல்லாமல் மேலே இருக்க கேப்பும் உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கீழே அந்த பாட்டில் கீழே விழுந்தாலுமே நமக்கு அந்த பாட்டில் மூடி வந்து உடஞ்சிரும், விழுந்துரும்ன்ற பிரச்சனை கிடையாது. ஃபைனல் ஹேக்குக்கு நான் இந்த எம்ப்ராய்டரி ஹூப்பை தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துப்பீங்க கண்டிப்பாக. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஹூப்பை வச்சுட்டு எம்ப்ராய்டரி போடுறதுக்காக பயன்படுத்துவாங்க. ஸோ நான் அதை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன்.
எங்கள் பாப்பாவோட பர்த்டே ஃபோட்டோ ஷூட்காக நான் இதை டெக்கரேட்டிவ் பொருளாக யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பெரிய ரிங்காக எடுத்திருக்கேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா நடுப்புற ஒரு ஸ்க்ரூ வரும். அந்த ஸ்க்ரூவை வந்துட்டு ஓப்பன் பண்ணி தனியாக எடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 அப்படியே 3 அடுத்தடுத்து ரிங் மாதிரி இருக்கும். ஸோ அதில் 2 இருக்குது. நான் 1 ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். நான் உடச்சி எடுத்தது தனியாக இதில் காட்டியிருக்கேன் பாருங்கள், தனியாகவே தெரியுது. ஸோ மிச்சம் 2 இருக்குது. அதையுமே தனித்தனியாக 2 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த மணி பிளான்ட்டுக்காக தாங்க. ஸோ அப்படியே நடுவில் இந்த பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் சொருகி விட்டுருக்கேன். நம்ம விருப்பம் தாங்க, குச்சி மாதிரி சொருகியும் நம்ம படர விடலாம். பட் எனக்கு இது பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணினேன் நான். இந்த மாதிரி சொருகி விட்டு நூலை வந்துட்டு கட்டி விட்டுட்டேன். அதை திருப்பி வளைச்சி விடவும் அது அழகாக சுருண்டு படர்ந்து போச்சுங்க அந்த குச்சியிலேயே. ஸோ இது வந்து இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you friends. Thank you for watching.